வணக்கம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் மாதம் 25, 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபுரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். கேது சிம்ம ராசியிலே தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். ராகு பகவான் கும்ப ராசியிலும் சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார். இவற்றில் ராகுவும் தன் சொந்த நட்சத்திரம், சனியும் உத்திரட்டாதி சொந்த நட்சத்திரம் சஞ்சாரம் செய்து மிகவும் அற்புதமான அமைப்பு. மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் மேஷ ராசியிலே உச்சமாக இருக்கிறார். சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் 19ஆம் தேதி மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு சென்று ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் புதன் மீன ராசியிலே சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். சந்திர பகவான் வார ஆரம்ப நாட்களிலே மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கின்றவர். அதன் பிறகு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி மற்றும் மகர ராசி, இந்த 5 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக இருக்கிறது. இவற்றிலே கன்னி ராசி ஞாயிறன்று இருக்கின்றது. மகர ராசிக்கு சனி என்று மட்டும்தான் இருக்கின்றது. இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வருகின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே யோகாதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருப்பதும் சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பதும் மிக அற்புதமான அமைப்பு. இவற்றில் சுக்கிரன் 19ஆம் தேதி ராசிக்கு 2 சென்று ஆட்சி பெறுகிறார். தனஸ்தானம் மிகவும் பலம் பெறுகின்றது. ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் பாதிப்பில்லை. லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால். எனவே இந்த வாரம் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக முடியும். யோகாதிபதியான சந்திர பகவான் சுக்கிரனோடு சேர்க்கை, குருவோடு சேர்க்கை, ஆப்பதன் பிறகு ஆட்சி என்கின்ற ஒரு அமைப்பு இருப்பதனால் மனம் தெளிவாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள், வெற்றிகள் இருக்கும். 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் ராசிக்கு 12 இருந்தாலும் குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். புதிய வரவுகள் இருக்கும். செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் போன்றவைகள் 12 சனி செவ்வாய் போன்றவர்கள் இருப்பதனால், அசுபகிரகங்கள் இருப்பதனால், புதன் சுபகிரகம் என்றாலும் அசுபரோடு சேர்ந்தால் அவர் அசுபர். ஆகையால் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம் மேலதிகாரி நல்ல நட்புறவிற்கும். ராசியிலே சூரியன் உச்சமாக இருக்கிறார். ஆகையால் மேல் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், புதிய வேலை மாற்றம் எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரமாகவே அமைந்திருக்கின்றது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மணி உறவு 5ஆம் இடம் அப்படிங்கிற இடம் சூரியன் அவர் உங்கள் ராசியில் இருக்கிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் உச்சம் பெற்றிருப்பனால். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பனால் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். மற்றபடி பார்க்கின்ற புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். லம் என்கின்ற அந்த பீஜ மந்திரத்தை ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு மிக விரைவாக கிடைக்கும். நலம் பெறுக வளம் பெறுக.
ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான சுக்கிர பகவான் விரயஸ்தானம் 12 இருந்தாலும் அது மறைவு இல்லை சுக்கிரனுக்கு. ஆனால் சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்தை தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் லாபத்தில் சனி, செவ்வாய், புதன், 2ஆம் இடத்தில் குரு என்று ஆண்டுக்கோள்களும் மாதக்கோள்களும் சாதகமாக இருக்கிறது. சில அலைச்சல்கள் இருக்கும், சில முயற்சிகளில் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும். ஆனாலும் வெற்றி உங்களுக்கு இருக்கின்றது. காரணம், இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் அதிபதி அவர்தான் உங்களுக்கு சூரிய பகவான் சிம்மாதிபதி. அவரும் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே கொஞ்சம் அலைச்சல், தூக்கத்தில் பிரச்சனை போன்றவைகள் இருக்கும். மற்றபடி பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானம் அவ்வீட்டுக்கு அதிபதி குரு, அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் புதனோடு. எனவே லாபம் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். இருந்தாலும் புதிய முயற்சியில் இருக்கின்ற 1-2 முறை யோசித்து செயல்படுவது இந்த வாரத்தில் நல்லது. சந்திரன் சாதகமாக இருக்கிறார், ராசிக்கு வருகிறார், 2க்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுவார் என்று குரு சந்திர யோகம் போன்றவைகளெல்லாம் இருக்கின்றது. கஜகேசரி யோகம் போன்றவைகளாம் இருக்கின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபமாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம், உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். கொஞ்சம் அலைச்சல், வேலை பளு, அதிக வேலை, அதனால் மனதில் கொஞ்சம் அழுத்தம் போன்றவைகள் இருக்கும். இருந்தாலும் சமாளிப்பீர்கள். அதை காரணம் குரு சனி சிறப்பாக இருக்கிறார்கள். ஆகையால் இந்த வாரம் பெரிய அளவில் பாதிப்பு வேலையிலே இல்லை, கொஞ்சம் அதிகமான அழுத்த வேலைகள் இருக்கும், வேலை பளு இருக்கும். ஆனாலும் சமாளிப்பீர்கள். மற்றபடி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம் மற்றும் எந்த ஒரு புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது சுக்கிர ஓரையிலே அந்த முயற்சிகள் எடுப்பதும் புதன் ஓரையிலே அந்த முயற்சி எடுப்பது வெற்றிகளை கொடுக்கும். லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். வெற்றி உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுனராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். ராசிக்கதிபதியான புதன் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் அவற்றில் சூரியன் உச்சமாக இருப்பதும், அதன் பிறகு சுக்கிரன் 12க்கு வந்து ஆட்சி பெறுவது மிக மிக அற்புதமான அமைப்பு. 12ஆத்தில் சுக்கிரன் இருப்பது யோகம். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வருமானம் பல வகையில் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய தொழில் துவங்கக்கூடிய, வியாபாரம் துவங்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலைகள் அமையும். லாபம் அதிகம், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம், சூரியன் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். சித்திரை நடந்து கொண்டிருக்கின்றது. மேலதிகாரம் நல்ல நட்புறவு, சக ஊழியரிடம் மதிப்பு, மரியாதை, எந்த ஒரு செயலிலும் சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள். வெற்றிகளை விரைவாக பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபார, உத்தியோகம் மிக மிக அற்புதமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி வெளியே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் லம், ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகளை மிக விரைவாக பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். ராசியாதிபதியான சந்திர பகவான் இந்த வாரம் மிகவும் சிறப்பாக வளர்பறையாக இருப்பதும், குருவோடு சேர்க்கை சுக்கிரனோடு சேர்க்கை என்கின்ற யோகத்தையும் பெறுவீர்கள். சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று திக்பலத்தோடு இருக்கின்றார். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 9லே அமர்ந்திருக்கின்ற 5க்கு 5 என்று பாவத் பாவமாக இருக்கிறார். குரு புதன் பரிவர்த்தனை யோகம் என்று இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக அமைந்திருக்கின்றது. தொழில் வியாபாரம் மிக மிக நன்றாக இருக்கும். லாபம் சிறப்பாக இருக்கும். சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 19ஆம் தேதி வந்து விடுகிறார். ஆட்சி பெறுகிறார். அத்திலோ சூரியன் திக்பலம். எனவே லாபம் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. சுப செலவுகள் தான் இருக்குது. வருமானத்தை முதலீடுகளாக நீங்கள் செய்வீர்கள். அவை உங்களுக்கு நன்மையும் எதிர்காலத்து பெரிய அளவில் லாபத்தையும் கொடுக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு மேலதிகாரி நல்ல நட்புறு. சூரியன் திக்பலம் அது ஒன்று போதாதா? ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு சகல விதத்தில் மேன்மைகளும் நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய பலம் சூரியனால் ஏற்படும். வார்த்தையிலே சொல்வாக்கு செல்வாக்காக மாறும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமையவையும் இல்லை. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்துக்குரிய வாரம். நலம் பெறுக வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நன்மையான வாரம். ராசியாதிபதியான சூரிய பகவான் 9லே உச்சம் பெற்றிருப்பதும், சுக்கிரன் 19ஆம் தேதி 10க்கு வந்து ஆட்சி பெறுவதும், லாபத்தில் குரு சந்திரனோ சுக்கிரனோடையும் குருவோடையும் தொடர்பு என்று அட்டமசனி நடந்து கொண்டிருந்தாலும், 7 ராகு ராசியிலே இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம். தொழில் வியாபாரம் வெற்றிகள் எளிதாக கிடைக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். பஞ்சமாதிபதியான குரு லாபத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்ற பலம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் யோகங்களும் கொடுக்கும். குரு புதன் பரிவர்த்தனை மிக சிறப்பானது. ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு பெரிய பொறுப்புகள் அதை திறம்பட முடிக்கக்கூடிய ஆற்றல், அந்த முடிக்கக்கூடிய மனம் வலிமை வேகமாக இருக்கும். எனவே இந்த வாரம் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். புதிய வேலை எதிர்பார்க்கலாம். வேலையில் உயர்வுகள் எதிர்பார்க்கலாம். பதவி உயர்வு, அதிகார உயர்வு, மேலும் ஊதிய உயர்வு என்று. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதில் அழுத்தம் போன்ற வகையில் எவையும் இல்லை. சிறப்பான செயல்களை செய்வீர்கள். அவற்றுக்குரிய வெற்றிகளையும் பெறுவீர்கள். லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். காலையிலே ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை வரை இருக்கின்றது. அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு 9க்கு வந்து உச்சம் பெறுவார். அதெல்லாம் உங்களுக்கு மிக சாதகம். சுக்கிர பயிற்சி, சுக்கிரன் 9க்கு வருகிறார். மிக அற்புதமான யோகம். குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றார். நன்மையை கொடுக்கக்கூடியது. கண்டக சனியால் பாதிப்பில்லை. 6 ராகு இருக்கிற வரை. ஆகையால் தற்பொழுது இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். மனம் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கும். காரிய செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும். வெற்றிகளை மிக எளிதாகவும் விரைவாகவும் பெறுவீர்கள். தடைகள் எவையும் இல்லை.
இந்த வாரத்தை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம், 8ல் சூரியன் இருக்கிறார். சூரியன் 8ல் இருக்கணும். சூரியனோடு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதை சூரியனோடு தான் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறாரே. ஆனாலும் 19ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 9க்கு வந்து விடுகிறார். 8ல் தனித்திருக்கிறார் சூரியன். எனவே உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மேல் பொறுப்பில் மேல் அதிகாரியிடம் கொஞ்சம் பொறுமை நிதானம் காட்ட வேண்டும். 19ஆம் தேதி சுக்கிரன் வந்து ஆட்சி பெறுகிறார். அது ஒரு வகை நன்மை. இருந்தாலும் 8ல் சூரியன் அட்டமத்தில் இருக்கின்ற காரணம் உயர் பொறுப்பில் இருக்கணும், கவனம் வேண்டும், வார்த்தையிலே நிதானம் வேண்டும். சூரியன் 2ஆம் இடத்தை பார்ப்பார், குருவும் பார்க்கிறார். இருந்தாலும் வார்த்தையிலே உஷ்ணம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வேலையிலே சில பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிலே அன்பு காட்டுங்கள். கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது. சூரியன் இப்போ 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்தா அவரும் 10ல் இருக்கிறார். ஆகையால் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர் கல்வியிலெல்லாம் மேன்மை இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம், அது நம்ம 6ல் இருக்கிறனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம், வார்த்தை இவை விஷயத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். வெற்றிகள் உங்களுக்கே. நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. திங்கள், செவ்வாய், புதன் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பொதுவாக 8ல் சந்திரன் உங்கள் ராசிக்கு அவர் உச்சம் பெறுவார். 7ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7லே சூரியன் இருக்கிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு அதிபதி. 19ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் 8க்கு வந்து ஆட்சி பிரியா. அது உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. 6லே சனி, செவ்வாய், புதன், 9லே குரு, 11ஆம் இடத்தில் கேது, இவர்களெல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில், வியாபாரம், சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். பெரிய முதல்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயத்தில் லாபம் கொண்ட தினமாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபம் மிக சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள் தான் இருக்கும். 6லே புதன் அமர்ந்திருப்பது யோகத்தை காட்டுகின்றார். அதுக்கடுத்தா உத்தியோகம். 7லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். சூரியன் 7லே உச்சம் பெற்றிருக்கிறார். அவர் உங்களுக்கு பாதகாதிபதி. மேல் பொறுப்பு, பெரிய பொறுப்புகளில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் நிதானமாக பேசுவது பழகுவது இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பதனால் சாதகமாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பெரிய பிரச்சனைகள் எவையும் இல்லை. ஆனால் சூரியன் ராசியை பார்க்கிறார். செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பார். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றில் கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் தவறுங்கள். மற்ற நாட்களில் உங்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் சுக்கிர ஓரை, புதன் ஓரையிலே செய்வது மிகவும் நன்மையை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை லம் என்கின்ற பீஜ மந்திரத்தை கூறுங்கள். ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை எந்த ஒரு புதிய முயற்சியும் போது காலையிலும் கூறுவது. இந்த புதிய முயற்சி ஒரு நிமிடம் லம் லம் அப்படின்னு அதை கூறுவது அந்த முயற்சியிலே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்திலே சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். செயல்களில் நிதானம், பொறுமை வேண்டும்.
அதே சமயத்தில் 6லே சூரியன் சிறப்பாக உச்சம் பெற்றிருக்கிறார், யோகாதிபதி ஜீவனாதிபதி. இருப்பினும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. புதன் மதியத்துக்கு பிறகும் வேலன் வெள்ளி அந்த நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. பொறுமை நிதானம் காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 10க்குரிய சூரியன் வெற்றிகரமாக உச்சம் பெற்று 6ல் இருப்பது பலம். சித்திரை மாதம் முழுவதும் ஒரு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. எனவே தொழில் வியாபாரம் லாபம் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். 11ஆம் இடத்துக்குரிய புதன் நீச்சம் பெற்றால் குரு புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் அவர் பலமாகவே இருக்கிறார். எனவே வருமானம் சிறப்பாகவே இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம் மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய வேலை நன்றாக எதிர்பார்க்கலாம். அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருக்க அதற்கான முடிவுகள் எதிர்பார்த்து கொண்ட நல்ல ஒரு மதிப்பெண், நல்ல ஒரு பெரிய பொறுப்புகள் என்று கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதுக்கான சூரியன் 6லே உச்சம் பெற்றிருப்பதால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் வியாபார உத்தியோகம் என்று பார்க்கின்றபோது மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். 2ஆம் இடத்தை சொந்த வீட்டை குரு பார்க்கிறார். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 6லே சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி. அவர்கள் கல்வியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. தேர்வுகள் இருந்தால் அவங்க கொஞ்சம் கல்வியில் அவங்க என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. காரணம் 5ல் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால. மற்றபடி பார்க்கின்றபோது ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை காலையில் கொஞ்சம் உச்சரியுங்கள். ஒரு நிமிடம் 2 நிமிடம். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளும் நன்மைகளும் மேன்மைகளும் கிடைக்கக்கூடியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வருகின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்ட நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை 3லே ராகு 7லே குரு மிக சிறப்பாக இருக்கிறார்கள். மேலும் ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்தில் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆரோக்கியத்தில் சுகஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்க, அதே சமயத்தில் சந்திராஷ்டமும் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை வெள்ளி சனி மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இருந்தாலும் 8ல் அன்றன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு யோகாதிபதியான சூரியன் 9க்குரிய பாவமாக 5லே உச்சம் பெற்றிருப்பதும் 7ல் இருக்கிற குரு ராசியை பார்ப்பதும் 3ல் ராகு குரு பார்க்கப்படுவதும் சிறப்பான அமைப்பு. எனவே தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும். வருமானத்துக்குரிய வழிகள் நீங்கள் முயற்சி எடுப்பீர்கள். அதே சமயத்தில் செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை வையும் இல்லை. இருப்பினும் சுக்கிரன் 6க்கு செல்கின்றார். 6ஆம் இடம் பலம் பெறுகின்றது. கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், அதில் கொஞ்சம் தொல்லைகள், அதாவது வங்கி கடன் போன்றவை இருந்தால் அவற்றில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் 6ஆம் இடம் பலம் பெறுகிறது. சத்ருஸ்தானம். அதே சமயம் அது ஒரு கடன் ரோகஸ்தானம் என்று சொல்வோம். அதே போலவே பார்க்கின்றபோது உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலே பாதிப்பு எவையும் இல்லை. சூரியன் சிறப்பாக இருக்கிறார். மேலும் குரு ராசியை பார்க்கிறார். ஆகையால் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் எல்லாம் நட்பு பாராட்டுவார். சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனம். 7லே குரு இருந்தாலே குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் இருக்கு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஆரோக்கியம் அக்கறை காட்ட வேண்டும். சுகஸ்தானமும் பாதிக்கப்படுகின்றது. 6லே சுக்கிரனும் ரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடமும் பலம் பெறுகின்றது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உணவு பழக்கம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெயில் காலம், குளிர்ந்த உணவுகள் தான் அந்த சளி தொல்லை, அது மாதிரியான பிரச்சனைகள், இரும்பல் போன்றவைகள் தொல்லைகளை கொடுக்கும். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லம் லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் லம் ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை அதிகாலையில் அவர் எழுந்தவுடனே உச்சரிங்கள். ஒரு நிமிடம். நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் பெறுவீர்கள். இந்த வாரம் குருவால் ராகுவால் உங்களுக்கு யோகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக.
கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரம். அதே சமயத்தில் சந்திராஷ்டம் சனிக்கிழமை இருக்கின்றது. மற்றவை பார்க்கின்றவர் சுக்கிர பயிற்சி மிகவும் சாதகமாக உங்களுக்கு வருகிறது. 5 அவர் ஆட்சி பெறுகிறார். மேலும் 3 சனி செவ்வாய் இதெல்லாம் யோகம். ராகு கேது அதுக்கு துர்க்கை வழிபாடு, கேது கணபதி வழிபாடு செய்வது. சுக்கிரன் ஒருத்தர் போதுங்க. சனியும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்கனால இந்த வாரம் ஒரு சிறப்பான யோகத்துக்குரிய வாரம். சந்திரனும் மிக சாதகமாக செல்கின்ற 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று. எனவே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவுகளையும் இல்லை. புதிய முயற்சியில் ஈடுபடலாம். புதிய வியாபாரம் தொழில் துவங்கக்கூடிய யோகத்துக்குரிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். பணம் வரும், நிறைய வரும். செலவுகள் கட்டுக்குள்னா சேமிப்பு அதிகரிக்கும். புதிய வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மகாலட்சுமி அருளால் கிடைக்கக்கூடிய பலம் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக உத்தியோகம். சூரியன் 4 இருக்கிறார். சூரியன் 4 இருக்கிறால் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் அதிக வேலை இருக்கும். ஆனாலும் அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய திறமை இருக்கும். அதான் மகர ராசிக்குரிய ஒரு பெரிய பலம். கடின உழைப்பாளி நீங்கள். இந்த வாரம் அந்த சிறப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். பாராட்டுகளையும் பெறுவீர்கள். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். பகமை எவையும் இல்லை. குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. அதுவும் பெண் குழந்தைகளால் மிகவும் சிறப்பான மகிழ்ச்சி. இவையெல்லாம் இந்த 5 இருக்க சுக்கிரனால் இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி பார்க்கின்ற ஆரோக்கியம். அதான் சொன்னீங்களா, சுகஸ்தானத்தில் சூரியனா கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை. அதிக பலு இருக்கும். அலைச்சல், கொஞ்சம் அழுத்தம் அப்படி இருக்கும். லம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை காலையிலே உச்சரியுங்கள். ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். மிக சிறப்பான வாரம் இந்த வாரம். ராசியிலே ராகு, 2 சனி செவ்வாய் புதன் என்று சாதகமில்லை என்றாலும் 3 சூரியன் 4 சுக்கிரன் 19ஆம் சென்று ஆட்சி பெறுகிறார். 5 குரு என்று பலமாக கேந்திர கோணங்கள் இருக்கின்ற பலம் யோகம் இவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 4ஆம் இடம் பலம் பெறுகிறது. சுக்கிரன் திக்பலத்தை பெறுகிறார். ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் மிகவும் வேகமாகவும் மிகவும் சிறப்பாகவும் இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகளோ கட்டுக்குள் இருக்கும். 5 குரு இருந்து ராசியை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். ஆக மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் ராகுவிலிருந்து குரு பார்க்கப்படுவதனால் அதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்காது. ஆனால் அனுமன் சாலிசாவை தினமும் கேட்க வேண்டும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் முன்னேற்றம் உயர்வாகவே இருக்கும். உத்தியோகம் 3 சூரியன் சிறப்பானது. நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள். மேல் அதிகாரிகள் உங்களிடம் நல்ல இணக்கத்தை காட்டுவார்கள். பாராட்டுகள் இருக்கும். அங்கீகாரம் இருக்கும். உழைப்புக்கேற்ற முயற்சிக்குரிய நன்மைகளும் இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்கு ஒரு சாதகமான வாரம். இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி உரிய ஏனென்றால் 7ஆம் இடத்துக்குரிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையால் குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி உறவு நண்பர்கள் இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப அன்பை காட்டுவார்கள். பாசத்தை காட்டுவார்கள். ஏழை நந்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி. 5 குரு இருந்தாலே குழந்தைகளால் மகிழ்ச்சி. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் முன்னேற்றம் வெற்றிகரமாக இருக்கும். லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள் காலையிலே. அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிக்குரிய நாளாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.
மீன ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய், சனி, புதன், 2ஆம் இடத்தில் சூரியனோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கிற 19ஆம் 3க்கு சென்று விடுகிறார். வாக்குஸ்தானத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார். கோபம் வரும். செவ்வாய் அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்த வைப்பார். ராசியிலே சனியும் செவ்வாயும் ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். புதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். அது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. எனவே இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலே எப்படி சூரியன் உஷ்ணம், எப்படி இந்த சித்திரை அப்படிங்கிறதே உங்களுக்கு அது ஒரு வெயில் தாக்கம் இருக்குமோ அதை மாதிரி உங்கள் வார்த்தையிலே மற்றவர்கள் சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு மன அழுத்தத்தையும் மற்றவர்களுக்கு கொஞ்சம் வார்த்தைகளே நீங்கள் காட்டுகின்ற கோபத்தினால் வருத்தமும் ஏற்படுத்தும். இது கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் நிதானம் காட்ட வேண்டும். 6ஆம் இடத்துக்குரிய சூரியன் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சொற்வாக்கு எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு பாதகமாக இருக்கும். பேச்சிலே நிதானம் காட்டுங்கள். பண கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப எச்சரிக்கை. ராசிக்கு 6க்குரியவர் அதான் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறார். இதெல்லாம் சாதகம் இல்லை. அதே போல் உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். பகைமை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் புதன் சேர்க்கை, இருவரும் பகை கொண்டவர்கள். சனி நடுவில் இருந்து அவரும் செவ்வாய் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். இதெல்லாம் சாதகமில்லாத ஒரு நிலை. எனவே கவனம், நிதானம், பொறுமை. குடும்பத்தில் நிச்சயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிகளில் அன்பை காட்டுங்கள். குழந்தைகளிடம் அன்பை காட்டுங்கள். சந்திரன் ஓரளவுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறார். இருந்தாலும் இந்த வாரம் வார்த்தையிலே மிகவும் நிதானம், பொறுமை. சித்திரை முடிகிற வரைக்கும் அப்படிதாங்க இருக்கும். கொஞ்சம் நிதானம், பொறுமையை காட்டுங்க. சூரியன் 3க்கு வந்தால் ரொம்ப நல்லது. இப்போ 2ல் இருக்க கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும். இவையெல்லாம் கவனத்தில் வைத்து கொண்டு அனுமன் சாலிசாவை ஜென்மசனி தினந்தோறும் கேட்பது, இவையெல்லாம் உங்களுக்கு மனதில் ஒரு அழுத்தம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். பொதுவாக ஜென்மசனி, அஷ்டம சனி அதிக பாதிப்பை கொடுக்கும். இந்த இடத்துல சூரியன் உங்களுக்கு 2ல் இருக்க, சூரியன் 2ல் இருக்கிறதே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு நிலைகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். வார்த்தையில் நிதானம், பொறுமை காட்டுவது நல்லது. ஆரோக்கியம், அக்கறை காட்டுங்கள். குழந்தைகளும் அன்பை காட்டுங்கள். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் லம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். காலையிலே அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2026 முதல் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது தகுந்த ஜோடி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு வந்து கொள்ள வேண்டும்னா கீழே இருக்கின்ற அலைபேசி அழைக்கலாம். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுப்புருவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.